الله 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 الله. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்ம இன்னைக்கு குரான் கிளாஸ் பார்க்கல. அதாவது முதல்ல நம்ம இங்க கிளாஸ் வச்சப்ப ஒரு தலைப்புல பேசியிருந்தோம். என்ன தலைப்பு ஞாபகம் இருக்கா? முதல்ல கிளாஸ் வச்சப்போ ஒரு தலைப்பு பேசியிருந்தோம். அதைத்தான் முதல்ல யூடியூப்ல அப்லோடும் பண்ணோம். அதான் இறைமையும் மறுமையும் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருந்தோம். இறைவன் பிளஸ் மறுமை, இந்த ரெண்டு நம்பிக்கையும் எந்த விதமான வேதங்களோ எந்த ஒரு மனிதனுக்கு ஆதாரம்னு எதுவுமே இல்லாம இந்த உலகத்தை பார்த்து மட்டுமே ஒருத்தர் ரெண்டு விஷயத்த நம்ப முடியும். ஒண்ணு இறைமை, இன்னொன்று மறுமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இறைவனை உணர்றதுக்கு உங்களுக்கு தூதர் டைரக்டா வரணும்னு அவசியம் இல்லை, அற்புதங்கள் செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. சுத்தி உள்ள ஆயாத்துகள், அல்லாஹ்வுடைய படைப்பே அற்புதம் தான். அந்த படைப்புகளை பார்த்தே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படித்தான் இறைவனை தேடணும், அப்படி தேடித்தான் இறை நம்பிக்கை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுமை, அதாவது நம்ம இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறதையுமே அதை வச்சே நம்ம முடிவு பண்ணவும் முடியும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நீதி அநீதியான காரியங்களை வச்சே நம்ம முடிவு பண்ணிக்க முடியுங்கிறதையும் ரெண்டுத்தையும் சேர்த்தே அந்த கிளாஸ்ல பார்த்துருவோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் குரான் வேதத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இறை நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்பிக்கையுடையவருடைய அடையாளம் என்ன? எது எதெல்லாம் ஈமான் கொள்ளப்பட வேண்டியது? ஒன்று இறைவன், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள். வேதங்கள்லேயே தூதர்கள் வராங்க, தூதர்கள் நம்பணும். வானவர்கள் அதுக்குள்ளே வந்துடுறாங்க, ஜின்கள் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ இன்னொன்று மறுமை, ஆல்ரெடி நம்ம ஒரு டாபிக் அதுவுமே குரானில் இருக்குது. ப்ளஸ் நம்ம அது இவங்களுடைய துணை இல்லாமையே நம்ம பார்க்க முடியுங்கிறதையும் பார்த்தோம். இறையச்சம் நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம சொல்ல வந்த டாபிக் அதுதான், அதாவது இறையச்சம். இந்த இறையச்சம்ங்கிற விஷயம் எப்போ ஏற்படும்? அந்த வேதங்களை பார்த்தோம், அப்படியே தூதர் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு நம்பிக்கை கொண்டவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குன்ட்டு. அப்போ இதெல்லாம் இருக்கிறது வழியா நம்ம எதை பெற போறோம்? இந்த உலக வாழ்க்கைக்கு தான் இதெல்லாம் தேவையா இருக்குது. அப்போ இதை கொண்டு இன்னைக்கு நம்ம எதெல்லாம் அடையணும் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி 2 டாபிக் குரானுடைய தப்சீருக்கு முன்னாடி பார்த்தோம். இது இல்லாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை ஆதரவும் இறை எச்சமும் அப்படிங்கிற டாபிக். அந்த இறை ஆதரவும் இறை எச்சமும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் இந்த இறையச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாத காரணத்தினால, இந்த வார்த்தைங்கிறத விட இந்த பண்பு இல்லாத காரணத்தினால இன்னைக்கு உலகம் பல விஷயங்களை இழந்திருக்கு. இன்னைக்கு உலகம் சமநிலையற்ற ஒரு உலகமாகவும் நீதியற்ற உலகமாகவும் அதிகமான துன்பங்களும் துயரங்களும் அதிகமா இருக்கக்கூடிய உலகமாகவும் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்டற்ற சுதந்திரம், அதாவது இன்னைக்கு உலகமே சுதந்திரத்தை பத்தி பேசுது. அடிமைத்துவம்னு ஒன்று இருக்கக்கூடாது. அது சாதி அடிப்படையிலையோ நிறத்தின் அடிப்படையிலையோ மொழியின் அடிப்படையிலையோ இல்லை ஒவ்வொரு குலங்கள் கோத்திரங்கள் இனங்கள் இந்த அடிப்படையிலையோ இந்த அடிமைத்துவம், ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்டி வாழ்றது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பணங்காசு இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையுமே வச்சு அந்த அந்த ஒரு முறைமை பேசப்படுது. ஆனா பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு விஷயம், அதாவது எப்படி இயங்கணும் அப்படிங்கிற அந்த வரம்புகள் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் உலகமே அப்படி இயங்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றான், வெள்ளைக்காரன் தான் வெள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீதி தவறான் கருப்பா இருக்கிற ஒருத்தன். அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்றான், தான் இந்த மொழியை பேசுறவன் அப்படிங்கிறதுக்காகவே இன்னொரு மொழிக்காரன்ட்ட வரம்பு மீறுறான். அப்ப ஒவ்வொருத்தருமே என்ன பண்றாங்க, தான் இந்த இதை சேர்ந்தவன் தான் இந்த இதை சேர்ந்தவங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சில அடையாளங்கள் தான் இருக்கும். என்ன ஒண்ணு எண்ணிக்கையில பெருசா இருப்பான், இல்ல செல்வங்கள் அதிகமா செழிக்கக்கூடிய அந்த மாதிரி பூமியில வாழுவான். ஏதோ ஒரு சிறப்பு, அது கடவுளின் அடிப்படையிலையோ பொருளாதாரத்தின் அடிப்படையிலையோ அது ஏதோ ஒரு வளம் ஏதோ ஒரு அருள், அதை கையில வச்சுக்கிட்டு அதனை கொண்டு நான் சிறப்புக்குரியவன், நான் மேலானவன், நான் பெரியவன்
அதனால நான் வந்து சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான முறைமைகள் இன்னைக்கு உலகத்துல பின்பற்றப்படுது. அப்ப இதனால உலகத்துல நீதி அப்படிங்கிறதே இல்லாம போகுது. அப்ப இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எவன் அடிமைப்படுத்தப்படுறானோ அவன் என்ன பண்றான், தானும் அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அவன் என்ன பண்றான், தன்னுடைய எண்ணிக்கையை அவன் பெருசுபடுத்திக்கிறான். தன்னுடைய அதிகாரத்துக்கு போறதுக்கு என்னென்ன வழி கிடைக்குமோ அதை தேடி போறான். அப்ப அதிகாரங்களை பெற்றுக்கிட்டு அவன் என்ன பண்றான், அவன் என்ன செஞ்சாலும் அதே அழிச்சாட்டி இவனும் பண்ணுவான். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இடையில வரம்புகள்னு ஒண்ணு கிடையாது. நீ இப்படித்தான் இருக்கணும்னு அவன் பேச மாட்டான். பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுவான், அடக்குமுறை செய்யறவனை எதிர்த்து பேசுவான். அவன் பண்றதெல்லாம் அப்ப தப்பா தெரியும். அதே இவன் அடக்குமுறை செய்யறவனா மாறினப்ப அடக்குமுறை செய்யப்படுறவனை பார்த்தா அவனுக்கு இதைத்தான் செய்யணும், இவனுக்கு இதுதான் தேவைன்னு தோணும். அப்ப இப்படித்தான் உலகம் வந்து இந்த நீதி அநீதிங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ள மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வரம்புகளை யாரு விதிக்க முடியும்? அப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், இறைவன் படைச்சிட்டு அப்படியே விட்டுறல, இறைவன் வழிகாட்டுதல் கொடுக்குறான், இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கொடுக்குறான். சும்மா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைய விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு பார்த்துக்கிட்டுன்னு விட்டு போல. ஏன்னா அந்த வீட்டில் உள்ள லேடிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போகிறோம், குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம். போகிறப்ப அந்த குழந்தை போய் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எடுக்கலாம் நம்ம விட்டுற மாட்டோம். அந்த குழந்தைக்கு வழிமுறைகள் இருக்கும். வழிமுறைகள் இல்லாமல் விடும்போது என்ன ஆகும், அந்த குழந்தை இஷ்டத்துக்கு அதை போய் எடுக்கும், இதை போய் எடுக்கும், எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ எந்த ஒரு வகையிலையுமே ஒரு அன்னீசியான ஒழுங்கற்ற தன்மை இருக்கக்கூடாதுங்கிறப்ப அல்லாஹ் வழிமுறைகளை கற்றுத்தரான். இன்னொரு வகையில் என்ன, யாரும் யாரையுமே சுரண்டிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த வழிமுறைகள் பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு முதல்ல ஒரு தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அச்சம் தேவை. இப்ப ஒருத்தன் ஹெல்மெட் போடுன்னு சொன்னா, மேல உள்ள அக்கறையில சொல்றேன்பா, ஹெல்மெட் போட்டு போப்பா, போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருப்பா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஹெல்மெட் போடுவாங்க? யாருமே போட மாட்டாங்க. அதே இவன் போய்கிட்டே இருக்கான், போற வழியில ஒரு டெட் பாடி கிடக்குது, என்னன்னு பார்த்தா அப்படியே சதஞ்சு போய் மூளைக்கீழே இதை வெளில வந்து கிடக்குது. லாரிக்காரன் அங்கே நிற்கிறான், ஐயோன்ட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். அவன் நல்ல விதமாக வண்டி ஓட்டிட்டு போட்டோம், ஆனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மண்டை வெளில வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறவனுக்கு பயம் வருமா வராதா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்மெட் போட்டாலுமே பாதுகாப்பான்னு தெரியாது. ஆனால் பயம்னு ஒன்று வரும்போது ஹெல்மெட் போட்டுருவான். இது ஒரு விதமான பயம், இது மரணத்தை கண்டு அஞ்சின பயம். இன்னொரு பயம் என்ன, இவன் சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 300 ரூபா தான். இவன் பைக் ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட் போடாமல் அந்த நேரம்னு பார்த்து போய் வழியில சிங்கப்பெண் பாதுகாப்பு படை மாதிரி யாரோ ஒரு போலீஸ் நின்று நிப்பாட்டி லைசன்ஸ் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்டு ஹெல்மெட் போடலன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் ஃபைன் அடிச்சா அப்போ அவனுக்கு ஒரு பயம் வரும். அப்போ பயம்னு ஒன்று இல்லாமல் ஒருத்தனால ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்போ அல்லாவை வந்து பயப்படாம ஒருத்தனால அல்லாவை பின்பற்ற முடியாது, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ 2 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. ஒன்று, அல்லான்னு யாரு, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதே தெரியாது, அல்லான்னு ஒருத்தன் இருந்தாலும் அவனை பற்றின எந்த புரிதலும் கிடையாது, அதனால ஒருத்தன் பயப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் எல்லாம் தெரியும் ஆனால் கண்ணு முன்னாடி வரலையே, இன்னும் அதுக்கான நாட்கள் ரொம்ப தொலைவில் இருக்குதே அப்படின்னு சொல்லி பயப்படாமல் இருக்கிறான். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிங்கம், புலி இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சிங்கம்னா என்னன்னு தெரியும், அதுக்கு பல்லு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும், அது எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியும், அது ஓங்கி அடிச்சா எத்தனை டன்னு வெயிட்டுன்னெலாம் நமக்கு தெரியும். அப்போ அது எங்கேருந்து உருமனா எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் கேட்கும், அது கடிச்சிச்சுன்னா எப்படி, அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதே மாதிரி சிங்கம், புலி, குரங்குன்னு எல்லாத்துடைய பாதிப்பை பற்றியும் எல்லா மிருகங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் நம்ம போய் அதை சந்திக்கக்கூடிய, அதை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அதை பார்த்து நமக்கு பயம் வரும். அப்போ ஒருத்தன் இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதுதானே அறிவு. அறிவுங்கிறது ஒன்று இருந்தால் தான் அச்சம்ங்கிற ஒன்று ஏற்படும். அப்ப இந்த இரையச்சம்ங்கிற ஒண்ணு எப்ப ஏற்படலை அப்படின்னு சொன்னா அல்லாவை பத்தின புரிதல் இல்லாத சூழல். ஒண்ணு, அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறதே புரிஞ்சிக்காம மந்தைகளாக வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறான், அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட நான் தப்பு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒருத்தன் என்னன்னா உலகத்தின் லாபங்கள் காரணமா அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவன் தனியா இயங்குனா அவனுக்கு பாதிப்பு. எல்லாரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் ஹெல்மெட் போடல அப்படிங்கிறப்ப அவனால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கூட்டத்தை மாற்ற முடியாது, அவனால அதை சரி கட்டி பேச முடியாது. எல்லாரும் போடுறாங்களே நீயும் போடு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவான், எல்லாருமே போடாதவங்களா இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தினாதான் அவன் அங்க வாழ முடியும். அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்தை பரவ விடக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவன் ஒருத்தனை இல்லாம ஆக்குறதுக்காண்டி இன்னைக்கு தொடர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் ஒருத்தன் இன்னைக்கு உலகத்திலே இல்லை, அதுக்காக என்ன பண்றாங்க, அறிவியலை பயன்படுத்துறாங்க. ஒரு பக்கம் அறிவியல் எப்படி பயன்படுத்தப்படுது, கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்காக அறிவியல் பயன்படுத்தப்படுது. இன்னொரு பக்கம் கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்காக அறிவியல் பயன்படுத்தப்படுது.
அப்படி அறிவியல் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் சூடோ சயின்ஸ்ன்றோம், அதெல்லாம் மூட நம்பிக்கை, சயின்ஸுங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு இட்டு கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதே சமயத்துல சயின்ஸை வச்சு ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டானா அவன் தான் பெரிய மகான், அவன் பெரிய கண்டுபிடிப்பு, அவன் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்ப இப்படி எல்லாம் பண்றதன் மூலியமா இறைவன் ஒருத்தனை இல்லாம ஆக்குறதுக்காக, அதாவது இறைவன் ஒருத்தன் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கருத்தியலை, அந்த கருத்தியல் உருவாகிறதுனால என்ன விளைவு ஏற்படுது? ஒருத்தன் இல்லை, இறைவன் ஒருத்தன் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? உனக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒண்ணு கிடையாது. நம்ம 10 பேர் சேர்ந்து இப்ப என்ன சாப்பிடலாம்னு முடிவு பண்றோமோ அதுதான் சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் நம்ம 10 பேர் சேர்ந்து இந்த விஷயம் தப்பு இல்லைன்னு முடிவு பண்றோம்னா தப்பு இல்லை, இது தப்புன்னு முடிவு பண்ணிட்டோம்னா தப்பு. அப்ப நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்மளுடைய ரூல்ஸை மாத்திக்க முடியுங்கிற சூழலை அப்பதான் ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல எது சரி எது தப்புங்கிற அளவுகோல்கள் முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது இல்லை. அது ஒரு நீதியின் தராசா இல்லை, அது பெரும்பான்மையினுடைய கூற்றா மாறிடுச்சு. அதனாலதான் அறிஞர் அண்ணா இருக்கிறார்ல, அவர் சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இங்க சொன்னது இல்லையா? அறிஞர் அண்ணா என்ன சொன்னாருன்னு சொன்னதில்ல, சொல்லலையா? நிறைய ஜிம்மால சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகம் அப்படிங்கிறத பத்தி விளக்க சொல்றாரு. ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறாரு. ஒரு ஆட்டை கூட்டிட்டு வந்து, ஒரு ஆடை கூட்டிட்டு வர்றாரு ஒருத்தவர். சட்டசபையில ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 100ல் 90 பேர் சேர்ந்து இது மாடுன்னு சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் இதுதான் மாடு. ஆடை யாரும் ஆடுன்னு சொல்லக்கூடாது, மாடுன்னு தான் சொல்லணும். இவ்வளவுதான் ஜனநாயகம்ங்கிறாரு. ஆனா அது உண்மையிலேயே ஆடு, பாக்குறதுக்கு ஆடு மாதிரி தான் இருக்குது. மேனு கத்துது, மானு கத்தலை, அது சின்ன ஆடு தான். அதுக்கு அதோடைய கெப்பாசிட்டி மாட்டோட எந்த வகையிலையும் மேட்ச் ஆகலை. இருந்தாலும் 100 பேர்ல 90 பேர் சேர்ந்து முடிவெடுத்துட்டா அதுக்கு பேரு மாடு. அப்ப இப்படிப்பட்ட உலகத்தை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கொள்கையை தான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட சிறந்த கொள்கையை இன்னைக்கு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஜனநாயகம். இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த கட்டமைப்பு எப்பவுமே நீதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்படாது. அது எப்பவுமே நீதி மிகைக்கும் போதுதான் நீதியின் அடிப்படையில் அது கட்டமைக்கப்படும். 100 பேர்ல 90 பேர் நல்லவனா இருக்கணும், அவன் சரியான நீதியை பின்பற்றக்கூடியவனா இருந்தா மட்டும்தான் அங்க அமல்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் எல்லாமே நீதியின் அடிப்படையில இருக்கும். அங்க 100 பேர்ல 90 பேர் திருட்டு பயலா இருந்தா, மோசமானவனா இருந்தா, அப்ப என்னென்ன சட்டங்கள் வரும்? விபச்சாரியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. திருடுறவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எடை குறைப்பாளர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன? கள்ள தொடர்புல இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கள்ள காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு எடுத்தாலுமே பேர்கள் மாறிடும். ஏன்னா அயோக்கிய பசங்களாம் சேர்ந்து முடிவெடுத்தா அப்படிதான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான சூழல் மாறுறதுக்கான காரணம் என்ன? இவங்கள்ட்ட நீதிக்கான அளவுகோல் இல்லை. ஏன் இல்லை? இரையச்சம்ங்கிற ஒண்ணு அங்க எடுபடவே இல்லை. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒருத்தர் பேசுறாரு, கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு. கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் அப்படியே அடுக்கடுக்கா பேசுறாரு. கருத்து சுதந்திரம்னா யார் எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இது முஸ்லிம்கள்ட்ட மட்டும் கிடையாது. முஸ்லிம்கள்ட்ட கருத்து சுதந்திரங்கிற அடிப்படையே இல்லை, அவங்க சகிச்சிக்கவே மாட்டாங்க. அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, த லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ்னு ஒரு படம் எடுத்தானுங்க. அதாவது ஈசா நபி கிடையாது, அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுளுடைய மகன். அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அரைகிற வரைக்கும் அப்படியே பைபிள்ல உள்ள ஸ்டோரி வந்துடும். அரைஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கடைசி டைம்ல பிளட் சொட்டிக்கிட்டு இருக்குது, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. நம்ம தான் பூமிக்கு வந்துட்டோமே, மனுஷனா தானே வந்தோம், மனுஷன் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே, நமக்கு எதுக்கு இவனுங்களுடைய பாவத்தெல்லாம் சுமக்கணும்னு என்ன தேவை இருக்குது இப்படின்னு ஈசா நபி யோசிச்சாராம். அப்படி கதைக்களம் அவரை யோசிக்கிறாரு. நம்ம பேசாம அந்த மெர்லின் மேண்ட்ரோவா, அது என்ன, அது அந்த பொண்ணு பேர் என்ன, மேண்ட்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு, ஈசா நபியுடைய கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அப்ப அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம், நிறைய குழந்தை குட்டி பெற்றிருக்கலாம்னு இவர் ஃபீல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம த கே ஜீசஸ்னு கேவலமா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் விட்டாங்க. ஈசா நபி கேவா இருந்தா எப்படி, ஓரின சேர்க்கையாளராக இருந்தா, அப்ப ஈசா நபியை கேவலப்படுத்தக்கூடிய எல்லா வேலையுமே பார்ப்பானுங்க இந்த அயோக்கிய பயலுங்க. அப்ப இதெல்லாம் பண்ணும்போது இவனுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க தான் சகிச்சுக்கிறோம்ல, எங்க கிட்டதான் சகிப்புத்தன்மை இருக்குல்ல, நாங்க பொறுத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நபிகள் நாயகத்தை கேலி பண்ணி ஒருத்தன் ஒரு படம் வரைஞ்சிட்டானா அவனை போய் போட்டு தள்ளிடுறீங்க, அவனை கொலை பண்ணிடுறீங்க, அவன் அவ்வளவு வன்முறையை தூண்டுறீங்க. ஏன் அவனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? உனக்கு படம் வரைய கூடாதுன்னா, இவன் இதை சொன்ன உடனே கமெண்ட்ல ஒருத்தன் போய் கேட்கறான். இது எப்ப பஞ்சாயத்து ஆகுதுன்னா, திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்தப்ப, திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களே, அப்ப இவன் இதை பத்தி பேசுறான், கருத்து சுதந்திரத்தை பத்தி. விருப்பத்துக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு.
அப்ப இதை பத்தி பேசினோடனே கமெண்ட்ல ஒருத்தன் போய் சொல்றான், இஸ்லாத்துல வந்து நபிகள் நாயகத்துக்கு உருவம் கொடுக்கறது தடை, அது வந்து தடுக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்றான். சரிப்பா, அது உனக்கு தானே எனக்கானு கேட்கறான். இவன் நியாயமான கேள்வி மாதிரிதான் தெரியும். ஆனா யதார்த்தம் என்னன்னா, இது அப்படி அணுக வேண்டிய கேள்வியே கிடையாது. இப்ப அவனும் நிக்கிறான், நானும் நிக்கிறேன். அவனை பார்த்து ஒருத்தன் உங்க அப்பாரு வந்து இப்படி, உங்க அப்பா அப்படின்னு சொல்லி கெட்ட பேச்சுல திட்டுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். என்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து உங்க அப்பா இப்படி, உங்க அப்பா அப்படிங்கிறப்ப நான் உங்க அப்பான்னு சொன்ன உடனே வாயில குத்து விட்டேன். இப்ப இது ரெண்டத்தையும் பார்க்கும்போது எது சரி எது தப்பு? ஏன் எங்க அப்பாவை திட்டும் போது நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தேன்னு ஒரு பைத்தியகாரம் பேசுறத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க அப்பாவை திட்டும் போது எனக்கு கோபம் வரும். ஏன்னா நான் ரோஷம் உள்ளவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன், எனக்கு வெக்கமான சூடு சொல்றேன் இருக்கு. எங்க அப்பாவை பேசினா எனக்கு கோபம் வரும். ஏன்னா நல்லபடியா வளர்த்துக்கிறாரு. அவரை பத்தி பேசினா எனக்கு டென்ஷன் தான் ஆகும். அதே மாதிரிதான் இது அளவு. கருத்து சுதந்திரம்ங்கிறது எது வரைக்கும்னா, உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாருப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணாருன்னு சொன்னா, அப்படியே பண்ணாரு என்னன்னு தெரியல, விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அது அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, நீ பேசலாம் தாராளமா. ஆனா நீ என்ன பண்ற, உங்க அப்பா இப்படி உங்க அப்பா அப்படின்னு சொல்லி பேசினீங்கன்னா கோவம் வருமா வராதா? அப்ப அங்க வன்முறை வெடிக்குமா வெடிக்காதா? அப்ப வன்முறை வெடிக்கும்னா வெடிக்க செய்வதற்கான செயலை நீ செய்யும் போது அந்த செயல் தப்பா சரியா? சேம் இந்த அளவுகள் தான் எடுத்து பார்க்கணும். நீ நபிகள் நாயகத்தை திட்டலாமா, நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் மட்டும் வளைக்கலாமா, நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசலாமா, குரானை வந்து எரிக்கலாமா, இது எல்லாமே ஒரே அளவுகள் தான். சேம் உனக்கும் அதே அளவுகள் தான். உன் கடவுளை பேசக்கூடாதுன்னு ஏன் எல்லாம் சொல்றான். அந்நிய கடவுள்களை திட்டாதீங்க, அவங்க வணங்கக்கூடிய சிலைகளை பத்தி நீங்க பேசாதீங்க, ஏன்னா அவங்க வரம்பு மீறி அல்லாஹ் திட்டுவாங்கங்கிறான். அப்ப நாங்க யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை, அதை வந்து திட்டுறது இல்லை, இது பண்றது. கேள்வி கேட்போம், ஏன்பா இப்படி வணங்குறியே, இது சரியா, பகுத்தறிவுக்கு உகந்ததா இப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதே கேள்வி நீ என்ன பார்த்து வை, பார்க்காத இறைவனை வணங்குறேன்னு கேள்வி, நான் பதில் சொல்றேன். நபிகள் நான் ஏன் எத்தனை கல்யாணம் பண்ணாரு கேளு, பதில் சொல்றேன். ஏன் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணாரு கேளு, பதில் சொல்றேன். கேள்வி கேளு, தப்பு இல்லை. இல்ல அதை விமர்சனமாவே வை. என் பதில் உனக்கு திருப்தியே தரலனாலும் அமைதியா போ, எனக்கு இது திருப்தியா இல்லப்பா, எனக்கு இது சரியா பரல, இப்படி ஒருத்தர் செய்யறதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போ, தப்பு கிடையாது. உன் விருப்பம், அது உன்னுடைய முடிவு அது. ஆனா அவரை கேவலமாக பேசுவதோ, கொச்சையாக பேசுவதோ, அநாகரிக வார்த்தைகளை பத்தி வச்சு பேசுறதோ அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்படி நீ பேசினா இது பிரச்சனை ஆகத்தான் செய்யும். இதுக்கு வந்து ஒரு பார்டர் இருக்கத்தான் செய்யும். இதை நீ பண்ணக்கூடாதுதான். நீ பண்ணினா பிரச்சனை வருமா, கலவரம் உண்டாகுமா, நீ செய்யக்கூடாது. அதுக்கு கருத்து சுதந்திரம் வேண்டும்னா அது எப்படி கருத்து சுதந்திரமாகும்? அப்ப இவங்களே என்ன பண்றாங்க, முரண்பட்டுக்கிறாங்க. ஒருத்தன் ஏன் பொண்ணோட மட்டும்தான் சேரணுமா, ஆணோட சேரக்கூடாதா? ஏன் பொண்ணு ஆணைத்தான் கல்யாணம் பண்ணுமா, பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஏன் ஆம்பளையா பிறந்தா ஆம்பளையா தான் வாழணுமா, பொம்பளையா வாழக்கூடாதா? ஏன் மனுஷனா பிறந்தா மனுஷனா தான் வாழணுமா, பூனையா வாழக்கூடாதான்னு இன்னைக்கு பைத்தியகாரத்தனமா சில பேர் போயிட்டு இருக்காங்களே. அதுக்கு நீ என்ன பண்ற, எதிரா பேசுற. யார் இதை பேசுறாரோ அவர் இதுக்கு எதிராக பேசுறாரு. அவனுடைய பர்சனல் சாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டாரு. அப்படி பர்சனல் சாய்ஸா இருந்தாலும் அது ஒரு நோய், அது சமூகத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்துங்கிறாரு. சேம் அதே மாதிரியே நீ ஒருத்தன் புனிதமா நினைக்கக்கூடிய, ஒருத்தனுடைய மதத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய சில அடையாளங்களை, சில சின்னங்களை, சில முக்கியஸ்தர்களை நீ கேவலமா பேசினா, இழிவுபடுத்தினா, பிரச்சனைக்குரியவரை ஆக்கினா சண்டை வரத்தான் செய்யும், பிரச்சனை உருவாகத்தான் செய்யும், கலவரம் உண்டாகத்தான் செய்யும். நீயும் சகிச்சுக்கோ, நானும் இது எப்படி தெரியுமா இருக்கு, எல்லாருமே நிர்வாணமா போயிட்டா விபச்சாரத்தை ஒழிச்சிடுற, இது அது என்ன பாலியல் வன்கொடுமையை ஒழிச்சிடலாம்னு நம்புற மாதிரி இருக்கு. நீ போ, அப்படி நம்புறவங்களாம் அப்படி போ, எங்களை சொல்லாத, நீ சகிச்சுக்கோ, தப்பு இல்லை. உங்க அப்பா அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுவான், நீ வாங்கிட்டு போ, சிரிச்சுக்கிட்டே போ. நாங்க சிரிக்க மாட்டோம், எங்களுக்கு ரோஷம் வெக்கமான இருக்குது, நாங்க சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறோம், நீ திங்கலைன்னா போ. அப்ப இதே மாதிரிதான் அளவுகோல்கள். இது ஏன் இந்த சூழல் ஏற்பட்டுச்சு? ஏன்னா இவங்க இறைவனுங்கிறவனை சும்மா அப்படி ஒரு உப்புக்கு சப்பாவை வச்சுட்டாங்க. இறைவனை வந்து எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னா, அதாவது மனுஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சில ரூல்ஸ் தேவை, ஏதாவது காட்டி பயமுறுத்தி ஆகணும். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னா பூச்சாண்டி வருவான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டனா கடவுள் தண்டிப்பாருன்னு சொல்லணும். அதுக்காக மனிதனால் மனிதனே உருவாக்கி கொண்ட ஒரு கட்டமைப்பு தான் வந்து இந்த கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லி அப்படி நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் இந்த மாதிரியான வரம்புகளை மீறுது. ஆனா இறைவன் நம்ம எப்படி உணர சொல்றோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இறைவன் இப்படி கிடையாது. மனுஷன் இறைவனை உருவாக்கல, இறைவன் தான் மனுஷனை உருவாக்குனான். அவன் எப்படி பூமியில வாழணும்னு அவன் தான் கத்துக் கொடுத்தான். அதன் அடிப்படையில வாழ்ந்தா மட்டும்தான் நீதியா வாழ முடியும். நாங்க சொல்றோம், சொன்னபடி எங்க தூதர் செஞ்சு காட்டினாரு. அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு உங்க யார்கிட்டையுமே இறையச்சம்னு ஒண்ணு இல்லை. இறையச்சம் இல்லாத உலகம் இன்னைக்கு பெரும்பான்மையாக கட்டற்ற சுதந்திரம் என்கிற பேரில் எந்த ஒரு இதற்கும் வரம்புகள் இல்லாமல் இன்றைக்கு தறிகெட்டு திரிகிறது. பாவம்லாம் பெருகுது, நோய்கள் பெருகுது, மரணங்கள் பெருகுது, ஒழுக்கமின்மை பெருகுது, சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் பெருகுது.
எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு? பொருளாதாரத்துல உள்ளவன் இன்னும் பொருளாதாரம் வாய்ந்தவனா மாறிக்கிட்டே இருக்கான், ஏழை ஆகிக்கிட்டே போறான். எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்குமுறைகள் சந்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் அடக்குமுறை சந்திக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல், இப்படிப்பட்ட கட்டமைப்பு வெறுமனே வரம்புகள் அப்படிங்கிற ஒரு விதி இல்லாத அல்லது இறைவனுடைய கட்டளைகள் இல்லாத ஒரு கட்டமைப்பு உருவானதன் விளைவாகத்தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே இறைவனுடைய கட்டமைப்பு உருவாகும் போது அது உருவானுச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த உலகம் எதை பார்க்கும்? எதை சந்திக்கும்? நீதியை சந்திக்கும், எல்லாருக்கும் சமநிலையை சந்திக்கும், ஒழுக்கம் போலாச்சுகின்ற ஒழுக்கம் மேலோங்கி இருக்கிற ஒரு சமூகத்தை சந்திக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உலக விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல் முக்கியமான மிக அவசியமான ஒரு தேவை எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையச்சம். அந்த இறையச்சத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது எப்படி? அதுதான் ரொம்ப கஷ்டம். இறையச்சம்னு சொல்லிடுறோம், அல்லாஹ்வை அஞ்சிக்க, இத்தக்குள்ளா அப்படிம்பாங்க சும்மா போற போக்குல, வாய்க்கு வார்த்தை. நம்ம இதை சொல்லும் போது எவனா ஒருத்தன் தப்பு பண்றான், மோசடி பண்றான், ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறான், கடனை வாங்குறவன் என்ன பண்றான், 10 நாள்ல திருப்பி தரங்குறான். போய் கேட்குறாங்க, 10 நாள்ல குர்ரா தரேன்னு சொன்னீங்க, நாளைக்கு தரேன் நாளைக்குன்னு சொல்லி ஒரு 4 வருஷம் போயிடும். திரும்ப இதுக்கு மேல கேட்க முடியாதுன்னா கடுப்பாய் கோவமா பேசுவோம். பார்த்துக்க, இதுக்கு முறை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படிமா. ஏன்னா இவன் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, ரொம்ப அழகா இருக்குதுல்ல. யார்ட்டையாவது கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சா கூட அவன் காசு அதிகமாக கொடுக்குறான்னா அவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்ப நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் இதுக்கு மேல அவன் வரம்புக்கு மீறி ஒரு ஆள் மேல பொறுப்பை சாட்டணும்னா யார்கிட்ட சாட்டுவான்? அல்லாட்ட சாட்டுவான். நான் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன், ஒப்பட அப்படின்னு போயிடுவான். இவ்வளவுதான். என்ன மறுமையில சந்திப்போம் அப்படின்ட்டு போறான். இந்த அளவுக்கு தான் இறையச்சம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இறையச்சம் இப்படிதான் இருக்கு. இந்த லட்சணத்துல ஒழுக்கத்தை மேலோங்கக்கூடிய, சத்தியத்தை மேலோங்க வைக்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம திகழ முடியுமா? முடியவே முடியாது. இது ஒரு சின்ன உதாரணம். இதுலயே நம்மளுடைய நிலை இப்படிதான் இருக்கு. இப்ப இறையச்சம்னா என்ன அப்படிங்கிறதே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியறது இல்லை. சும்மா அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறதுனால அதன் மீது அச்சம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இறையச்சம் யாருக்கு வருது? 2 பேருக்கு தான் வருது. ஒருத்தன் சாவ கிடக்குறவன், சாவ போறான், அவனுக்கு ஆல்ரெடி அல்லாஹ்வை பத்தின புரிதல் இருக்கு, மறுமையை பத்தின புரிதல் இருக்கு. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு சிறையில இருக்கிறான் ஒருத்தன், தண்டனை கைதி. அவன் வந்து சிறையில இருக்கிறான், 7 வருஷம் கேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் சிறையில தான் இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு போடுவாங்க, சாம்பார் சோறு, ஏதாவது ஒரு விழா காலத்துல பிரியாணி போடுவாங்க, அப்பப்போ படம் போட்டு விடுவாங்க. அப்படியே ஜெயிலில் உள்ள ஜெயில் கைதியோட ஃப்ரெண்ட் ஆயிருப்பான். அப்படியே அங்கே சுற்றுவான், இங்கே சுற்றுவான், க்ளீன் பண்ணுவான். ஒரு என்டர்டைன்மெண்ட்டான லைஃப் அவனுக்குள்ள. ஏதோ ஒன்று பண்ண தப்புக்கு சிறைங்கிற பேர்ல ஏதோ ஒன்று சின்ன அளவுல தண்டனையா இருந்தாலும் ஓரளவுக்கு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுது? கோர்ட்ல திரும்ப கேஸ் போகுது. நாளைக்கு உனக்கு மரண தண்டனை, நாளைக்கு உனக்கு தூக்குல போட போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய நிலை என்னவா இருக்கும்? தப்பு செய்யாம இருந்திருக்கலாமே, வெளில போறவன். இப்போ நம்ம கூட எத்தனையோ சிறை கைதி இருந்திருப்பான். அவனை திருட்டு கேஸ்ல வந்திருப்பான், கஞ்சா அடிச்சுட்டு வந்திருப்பான், ஏதோ ஒரு கேஸ்ல வந்தவன் 6 வருஷம் 5 வருஷம் அப்படி ஏதோ ஒரு கணக்குல வெளில போறவனா இருந்திருப்பான். ஆனா இவனை மாதிரி கொலை பண்ண ஒருத்தவனுக்கே மரண தண்டனை இருந்திருக்காது. ஆனா இவனுக்கு இப்ப மரண தண்டனை. இப்ப என்ன நினைப்பான்? தப்பு பண்ணிருக்காம இருந்திருக்கலாமே, நம்ம தப்பு பண்ணாம வெளியே இருந்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டோமே, இந்த மாதிரி செய்யாம இருந்திருக்கலாமே, இதெல்லாம் யோசிப்பான்ல. இப்ப இதுக்கெல்லாம் இப்ப நாளைக்கு மரணம் வரப்போகுதுன்னு ஒரு பயம் இருக்கும். இது மரணத்தின் மீதான பயம். ஏன்? இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறதுனால இவன் பயப்படுறான். அதே இன்னொருத்தன் அல்லாஹ்வை நம்புறான், மறுமையை நம்புறான். இவனுடைய மரண பயம் எப்படி இருக்கும்? அவன் என்ன பண்ணுவான்? செத்துட்டோம்னா நாளைக்கு எழுப்பப்படுவோம், அதுக்கப்புறம் கபர் வாழ்க்கை இருக்கு, எழுப்பி விட்டு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்ம பண்ண பாவம்லாம் இருக்குது, நம்ம இன்னும் மன்னிப்பே கேட்கலையே, நமக்கு அது மன்னிக்கப்படவே இல்லையே. அப்ப நம்மளுடைய மறுமைகளை என்ன? நரகத்தை பார்த்து பயப்படுறது, இந்த சூழல்லாம் ஏற்படும். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் ஒருபோதும் நரகத்தை கண்டு அஞ்ச மாட்டான், ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டான். எங்கே மறுமையை அடைவதற்கு முன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்து விடுமோ என்று, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காம இருந்துருவானோ அப்படின்னு தான் பயப்படுவான். அவனுடைய பயம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்ததான் இருக்குமே தவிர நரகத்தை சார்ந்து இருக்காது, அவனுடைய மரணத்தை சார்ந்து இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பயம்லாம் அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டா ரொம்ப கம்மி. செத்துட்டோம்னா என்ன பண்றது, இந்த ஒரு பயம் இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய பயம் என்னவா மாறிடுச்சு? இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக லாபங்கள் சார்ந்த அச்சம் தான். இப்ப யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சின்ன வயசு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா கூட இப்படி வாழ வேண்டிய வயசுல இப்படி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இறந்துடுச்சு, மறுமையை சந்திக்க போது அது எவ்வளவோ பாவங்கள் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கடந்து அந்த சூழல்கள் ஏற்படாத நிலையில அந்த பொண்ணு மறுமையை அடைஞ்சிருச்சுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளுடைய சூழல் என்னவா போய்கிட்டு இருக்கு, எப்படி வாழ போறோம், அதெல்லாம் நம்ம யாருக்கும் புரிதலா இருக்காது. ஆனா இந்த புரிதல் மட்டும் இருக்கும், வாழ வேண்டிய வயசுல செத்துட்டாங்க, இதுதான் நம்மளுடைய இயற்கையான ஒரு புரிதல். அப்ப இந்த சூழல்ல இருக்கும்போது
இந்த இறையச்சத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறப்ப ஒரு குரானோ ஹதீஸோ சொல்லக்கூடிய விவகாரங்கள் தனி. இது ஒரு சயின்டிஸ்ட் சொல்றான், ஒரு அறிவியல் அறிஞர் என்ன பண்றான், ஒரு ஸ்டெம் செல்ஸ் பாதுகாக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில இது பண்றான். ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட், பயாலஜி சயின்டிஸ்டா இருக்கிறான். அதாவது செல்லை பற்றி படிக்கிற சயின்டிஸ்ட் அவன். அப்ப அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்களை பத்தி ஆய்வு செய்யும்போது அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான், டிஎன்ஏ சம்பந்தமான விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சில நோய்களை எடுத்துப்பாங்க, இது மரபு நோய், ஜெனட்டிக்கா அந்த நோய் வந்திருக்கு, இதை சரி பண்ணவே முடியாதுன்றவாங்க. அதுல நிறைய லிஸ்ட் போட்டிருப்பாங்க. என்னென்ன லிஸ்ட் போட்டிருப்பாங்க, இந்த கேன்சரு, எதை சுகரை வந்து சொல்லுவாங்க இது ஜெனட்டிக் அப்படிம்பாங்க. வாப்பாக்கு இருந்திருக்கும், பார்ட்னருக்கு இருந்திருக்கும், அதனால இது ஜெனட்டிக் நோய், இதை சரி பண்ண முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லும் போது நமக்கே பதில் சொல்ல முடியாம இருக்கும். ஆனா இது அவன் உடைச்சான். எப்படி உடைச்சான்னா, நம்ம டிஎன்ஏல 100% அந்த டிஎன்ஏல 2% தான் ஜெனட்டிக் இருக்கு. அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற அந்த கடத்தப்பட்ட மரபு பதிவு வந்து 2% தான். இது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, இதுதான் வேலை செய்யுது அப்படின்னு நினைச்சாங்க. மிச்சம் 98% அந்த டிஎன்ஏ அந்த 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 மீதி உள்ளத வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஜங்க் அப்படிம்பாங்க. அதாவது அது வந்து வேஸ்ட், அது வந்து பயனற்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி இவர் வந்து கண்டுபிடிக்கிறார், எபிஜெனட்டிக் அப்படின்னு ஒரு கேட்டகரியா அதுக்கப்புறம் உருவாக்கவே படுது. அவர் என்ன சொல்றாரு, இந்த 98 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த 2% வச்சு நம்ம உடலை இயக்குது. அந்த 2% இருக்கக்கூடியது ஜெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம உடலை இயங்க வைப்பதற்கு செல்லுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய புரோட்டீனை உருவாக்குது. அது உருவாக்கி கொடுக்குது. அதை கொண்டுதான் உடம்பு இயங்குது, உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்குது. அதை உருவாக்குறதுக்கு இந்த 98% தான் வந்து கைடு பண்ணுது. அந்த 98% வந்து எதை கொண்டு கைடு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு, சுத்தி உள்ள சூழல், அவங்க பேசுறது கேட்கறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க உள்வாங்குறாங்களோ அதனை கொண்டுதான் அது வழி நடத்துதுன்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப இதை அவன் சொல்லும் போதே என்ன சொல்றான், அப்போ ஒருத்தனுக்கு ஒரு நோய் ஏற்படுறதுக்கும் ஒரு நோய் சரியாகிறதுக்கும் சுத்தி உள்ள சூழலும் அவனுடைய குணநலன்களும் அவன் கேட்கறதும் அவன் சாப்பிட்றதும் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கு. அதனாலதான் பாருங்க சரீரத்து எவ்வளவு வழிகாட்டுது பாருங்க. பேசினா நல்லதை பேசு, இல்லைன்னா வாய மூடிட்டு. நல்ல சூழல்களை உருவாக்குறதுக்கு இஸ்லாம் வழிவகுத்து கொடுக்குது. ஹலாலாவும் தைபாவாவும் உணவுகளை சாப்பிட சொல்லுது. அப்ப எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழ்வதற்கும் ஒரு மனிதன் வந்து நேர்த்தியா வாழ்றதுக்கும் இஸ்லாம் வழிவகுக்குது. அவன் சொல்றதை வச்சே புரிஞ்சுக்க முடியாது. அவன் என்ன சொல்றான், 7 வயசுக்குள்ள உங்க குழந்தைங்களுக்கு நல்லதை மட்டும் பேசுங்க, உங்க குழந்தைய வச்சுக்கிட்டு கெட்ட வச்சு பேசாதீங்க, உங்க குழந்தைய வச்சுக்கிட்டு கெட்டது எதுவும் செய்யாதீங்க, உங்க பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துங்க. ஏன்னா 7 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஒரு செயலை செய்யுதுன்னா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குன்னு எதை வச்சு சொல்றாங்க, அப்பா செய்யற எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தை வளர்ந்துருந்தா அதே மாதிரி செஞ்சிருந்தா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுக்கு ஈஸியா கடத்தப்படுறது அந்த 7 வயசுல அது எதை அப்சர்வ் பண்ணுதோ அதை வச்சுதான். அப்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியானதா இருக்கிற மாதிரி வகுத்து வச்சுக்கிங்க அப்படின்னு அவன் சொல்றான். 7 வயசுக்கு அப்புறம் அதை மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்ற முடியும். ஒரே நைட்ல கூட மாற்ற முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மனநிலையை மாற்றணும். ஒவ்வொன்றத்தை பத்தின உங்களுடைய புரிதல்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்க மாற்றணும். ஒவ்வொன்றத்துக்கும் நீங்க வைக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, பணக்காரனாலே கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் ஒருபோதும் பணக்காரனா ஆக முடியாது. இதான் வாழ்க்கையினுடைய அந்த பயண இதுல வந்து நோட் பண்ற ஒரு நோட்ஸ். அவனுங்க எல்லாருமே சொல்றாங்க, பணக்காரனா ஆகுறதுக்கு முதல்ல பணக்காரனா இருக்கிறவன் கெட்டவனா தான் இருப்பாங்கிற ஒப்பீனியன் தூக்கி போடு. அப்படி நீ வச்சுக்கிட்டனா நீ பணக்காரனா ஆக மாட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணணும், நல்லவனா இருந்தா வாழ்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை பத்தின புரிதல்கள், இதை மாத்துங்க. இதை மாத்துறது மூலியமா உங்களுடைய சூழல் மாறிடும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை பயிற்சி படுத்துவதன் மூலமாக ஒரு வாழ்க்கையே மாற்ற முடியும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசுறான். அப்படி பேசும்போது அவன் என்ன சொல்றான், பழக்க வழக்கங்களை முன்வைக்கிறான். நீங்க முதல்ல காலையில இத்தனை மணிக்கு எந்திரிங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறான். வாழ்வியல் ஒழுங்குகளை வகுத்து கொடுக்குறான். இந்த ஒழுங்குகளை வகுத்து கொடுத்து இதை நீங்க பின்பற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இப்படி ஆயிரலாம். இவங்க இந்த புத்தகங்கள் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறத பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. தங்களுடைய நோய்கள், ஒண்ணு ஆரோக்கியம், இன்னொன்னு செல்வம், இது ரெண்டத்தை மையமா வச்சு மட்டுமே இந்த உணர்வுகளை பத்தி பேசுறவங்க, இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் சீக்ரெட், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. வந்து அற்புதங்களை நிகழ்த்தும் அதிகாலை, இந்த மாதிரி நிறைய மிராக்கல் மார்னிங், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள். எல்லா புத்தகங்களும் என்ன பண்ணா, ஒண்ணு காசு, இன்னொன்னு ஆரோக்கியம், இது ரெண்டத்தையும் மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். ஆனா இது ரெண்டத்தையும் பெறுவதற்கு அவன் சொல்ற எல்லா வழிமுறைகளையும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இறைவனை சார்ந்துதான் இருக்கும். ஒண்ணு என்ன செய்வான்,
உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொன்றத்துக்கும் நன்றி சொல்லுங்க. யாருக்கு நன்றி சொல்லணும்? பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் அது என்னன்னா பரம்பொருள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு ப்ரொனன்ஸ் இருக்கும். கடவுள்னு சொன்னா இப்ப வந்து கடவுளுக்கு வந்து இறைவன் அப்படின்னு சொல்லும்போது இறைவின்னு சொல்லி ஒரு பெண்ணியல் வேர்டை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உருவாக்கும் போது தமிழ்ல ஒரு வார்த்தை மட்டும் கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய, இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய, அதே சமயத்துல அதுக்கு பெருசா மீனிங் கொடுக்க முடியாம ஒரு பறந்து விரிஞ்ச மீனிங் கொண்ட ஒரு வார்த்தையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரம்பொருள். அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைச்சான். அதுக்கு அல்லாஹ் சில விதிகளை எழுதி வச்சிருக்கான். இப்படி நடந்தா இப்படிதான். அப்ப அந்த விதிகளின் அடிப்படையில நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி இந்த விதிகள் இருக்குல்ல, இதைத்தான் அவன் எழுதுறான். இறைவனுக்கு நன்றி செலுத்த சொல்றான். இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? நைட்டு தூங்குங்கிறான். எல்லாமே சரியத்தோட ஒத்து போற விஷயங்களா சொல்லி இதெல்லாம் பண்ணினா உனக்கு காசு கிடைச்சிரும், இதெல்லாம் பண்ணினா உனக்கு இது கிடைச்சிரும். இப்படிதான் அவன் புக்கே எழுதி வச்சிருக்கான். இதை ஃபாலோ பண்ணி பல பேர் பணக்காரனும் ஆயிருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஒன்னா இருக்கும்போது அது இஸ்லாம் ஒரு வரையறையை உருவாக்கி கொடுக்குது. இஸ்லாம் ஒரு சரியத்தை உருவாக்கி கொடுக்குது. அது என்ன சொல்லுது? நீங்க இப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தீங்கன்னா உலகம் மாறிடும். அது குரானே என்ன சொல்லுது? நீங்கள் மாறாதவரை உங்களை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நம்ம மாறிக்கணும். நம்ம மாறாம இந்த உலகம் மாறாது. அப்ப ஒரு உலகத்துல இந்த உலகத்தை நீதியான சமூகத்தை உருவாக்கணும்னு சொன்னா நீதியான மனிதர்களை நம்ம உருவாகி இருக்கணும். குரானுடைய மனிதர்களா நம்ம இருந்தாதான் குரானிய உலகத்தை உருவாக்க முடியும். அப்ப அதை உருவாக்குறதுக்கு சோர்ஸ் எங்க இருக்கு? இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் சரியத்தை பின்பற்றும் போது அது இருக்கு. அப்ப சரியத்தை எப்படி ஃபாலோ பண்றது? அப்ப சரியத்துடைய எல்லா சட்டங்களும் அந்த இடத்துல வந்து நின்றும். அதோடைய வரம்புகள் ஒண்ணு, பாவமே செய்யக்கூடாது, செஞ்சா மன்னிப்பு கேட்டுரும், நன்மை செய்யணும், நன்மை செய்யக்கூடிய தூண்டுதல்கள் நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கணும். அப்ப இதன் பக்கம் ஈர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் ஏற்படுத்தும். இந்த சரியத்தை பின்பற்றக்கூடிய இறையச்சம் உடையவராய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு என்ன அப்படிங்கிறப்ப ரசூல்லா ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு சஹாபி ஒருத்தர் வராரு, வந்து ரசூல்லாட்ட இறைவன் யாரை நேசிக்கிறான், இறைவன் இவங்களை நேசிக்கிறான் அப்படின்னா அவங்கள்ட்ட தெரியக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்கிறாரு. கேட்டவொடனே ரசூல்லா சொல்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்னோடனே நான் என்ன பண்றேன், பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிறேன், ஒருவேளை பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி ரொம்ப அந்த பாவம் செஞ்சதுக்காண்டி வருந்துறேன், கவலைப்படுறேன், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நன்மையை செய்யறேன், செய்யாம போன நன்மைக்காக வருத்தப்படுறேன், அப்ப இந்த கவலையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கிறாங்கிறதுக்கான அடையாளம். இது ஒரு ஆள்கிட்ட இல்லாம போயிருச்சுன்னா அவர் அல்லாஹ் நேசிக்கல. அவர் நன்மை செய்யலன்னு கவலைப்படாம இருக்கிறாருன்னா அவர் அல்லாஹ் நேசிக்கல. பாவம் செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்படாம இருக்கிறாருன்னா அல்லாஹ் அவரை நேசிக்கல. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த இயல்புகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதான்னு நம்மளே பரிசோதிச்சு பார்க்கணும். அப்ப இந்த நிலை ஏற்படுது அப்படின்னாலே ஒருத்தர்கிட்ட இறை நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம், இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். இறையச்சத்துக்கான ஒரு அடையாளம் இதுதான். பாவம் செஞ்சுட்டோம்னா வருந்தணும், நன்மை செய்யலையேன்னு வருந்தணும். நன்மை செஞ்சா மனம் அமைதி பெறுது, ஓகே இதை செஞ்சுட்டோம், இன்னும் அதை அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மள்கிட்ட இறையச்சம் மேலோங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இறையச்சத்தை மேலோங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை, ஒரு சூழலை எப்போது இந்த சமூகம் உருவாக்குதோ அப்போது அந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தகுதியை பெற்றிரும். இது ஒரு பக்கம் இறையச்சம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை ஆதரவு. இறை ஆதரவுனா என்ன தெரியுதா? இறை ஆதரவுனா என்னன்னு நம்பிக்கை வைக்கிறது. அந்த நம்பிக்கை எப்போ வைப்பீங்க, எப்படி வைப்பீங்க? அதான் உப்புக்கு சப்பா நம்பிக்கை ஒண்ணு இருக்கு, உறுதியான நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உறுதியான நம்பிக்கை யாரால வைக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் பரீட்சை எழுதுறேன், நான் வந்து என்ன பண்றேன், ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்காண்டி உட்கார்ந்து படிச்சு பயங்கரமா படிச்சு எக்ஸாம் எழுதுறேன். நான் என்னன்னு பயப்படுவேன், நானும் பயப்படுவேன், எப்படியாவது பாஸ் ஆயிடணும்னு பயப்படுவேன், நல்ல மார்க் எடுத்துடணும்னு பயப்படுவேன். அந்த பயத்துல என்ன கலந்துருக்குன்னா என்னுடைய முயற்சி கலந்துருக்கு, அதுக்காண்டி நான் உழைச்சிருக்கேன், அதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா தகுதியான வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு ரிசல்ட் நல்லபடியா வரணும்னு பயந்துகிட்டு இருக்கேன். இந்த பயம் உறுதியான நம்பிக்கை, உறுதியான ஆதரவு. இவ்வளவு என் வேலையை முடிச்சுட்டேன், இனிமேல் திருத்துறவங்க கையில இருக்குதுன்னு உட்கார்ந்துருக்காரு. இன்னொருத்தன் எக்ஸாம் எழுதுனான், அவன் பள்ளிக்கூடம் பக்கம் மழை பெஞ்சா கூட ஒதுங்கல, டியூஷன் கூட போகல, எக்ஸாம் பேப்பர்ல அவன் எழுதும் போதே என்ன பண்ணி வைக்கிறான், கொஸ்டினையே திரும்ப எழுதி வச்சுட்டு வரான், பக்கத்துல நடப்படா 35 மார்க் கன்ஃபார்ம்னு நம்பிட்டு தெனாவட்டா உட்காந்துருக்கான். இவனும் எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ரிசல்ட்டுக்காண்டி. இவனுக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒருவேளை 35 போடாம ஏதாவது வாத்தியார் 34 போட்டுருவானோ, பஜ்ஜி தரலன்னு கோச்சிக்கிட்டு மார்க் அடிச்சு போட்டுருவானோ, இப்படிலாம் பயந்துக்கிட்டு கூட உட்காந்துருப்பான்.
இவனுடைய பயம் ஒரு பக்கம். யாருடைய பயம்? உறுதியான நம்பிக்கையினால உருவானது. எல்லா செயலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரிசல்ட்ல ஒரு தயக்கத்தோட ஒரு பயத்தோட காத்திருக்கிறது. யாருடைய பயம் வந்து அலட்சியத்தினால அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறது. இல்லையே நமக்கு புரியுதுல. இப்ப இதேதான் சேம் எஃபெக்ட். இதை பத்தி யார் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இமாம் கஸ்ஸாலி வந்து அந்த இறை ஆதரவுன்னு சொல்லி தன்னுடைய இஹ்யா உலுமித்தீன்ல எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, யாருமே இந்த இறை ஆதரவை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சூரியன் காலையில உதிக்குது, சாயங்காலம் மறைஞ்சிருச்சு, நாளைக்கு திரும்ப உதிக்கலன்னா என்ன பண்றதுன்னு வருத்தப்பட மாட்டான். ஆனா அதே சமயத்துல விவசாயி ஒருத்தன் இதை ஒருபோதும் உதாரணமா இது பண்ண முடியாது, இது ஆல்ரெடி விதியாக்கப்பட்டு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சாயங்காலம் அது மறைகிறதே திரும்ப காலையில உதிக்கத்தான் அப்படிங்கிறது இயல்பானது. இது மேட்டர் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் விளை நிலத்துல விதைய போடுறான், அது விளைச்சலை ஏற்படுத்துறதுக்காண்டி தண்ணி ஊத்துறான், எல்லாம் பண்றான், அவனுடைய ப்ராசஸ் எல்லாம் பர்க்காவா போயிட்டு இருக்குது. இந்த முயற்சியில அவன் என்னத்தை விரும்புறான் அப்படின்னு சொன்னா, அதுல சரியான அறுவடை நிகழணும்னு நம்புறான். அதுக்கு சரியான மழை வேணும், சரியா வெயில் அடிக்கணும், அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா நடக்கணும், அதுக்கு இடையில களை செடிகள் வளர்ந்து அதை பிடுங்கி போட்டுடுறான், எல்லா உழைப்பையும் போடுறான். அவன் எதை எதிர்பார்த்து காத்திருக்கான்? அதோடைய அறுவடை நாள்ல அவனுக்கு விளைச்சல் நிறைய கிடைக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கான். இந்த காத்திருப்பு இருக்குல்ல, இதுதான் இறை ஆதரவு. என் வேலையை நான் முடிச்சுட்டேன், இனிமேல் அல்லாஹ் பொறுப்பு, இப்படி உட்கார்ந்துருக்கிறது இறை ஆதரவு. அதே சமயத்துல ஒருத்தன் ஒரு வேலையும் பார்க்கல, இருக்கிற இடமும் தப்பான இடம், தேர்ந்தெடுத்ததும் தப்பான விளை நிலம், வறண்ட நிலம், அங்க போய் கண்டதையும் கழியதையும் நடுறான், அதுக்கு தண்ணியும் ஊத்தல, மழையும் பெய்யல, என்ன பண்றான்? இவனாலையும் தண்ணி பாய்ச்சிக்க முடியும், இவன் அதையும் பண்ண மாட்டான், இவன் எந்த ப்ராசஸுமே செய்யல. ஆனா என்ன பண்றான்? ஏதாவது நடந்துச்சுன்னா நீதான் பொறுப்புன்னு விட்டு போறான். பார்த்துக்கோ அல்லாஹ் எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னா, இது எப்படின்னா, இதுல எந்த விதமான முயற்சியும் இல்லை, அதுல ஆர்வமும் இல்லை, எந்த உழைப்புமே போடாம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுடைய இறை ஆதரவு பொய்யானது. இவங்க என்ன பண்றாங்க? பாவங்களை செய்யறாங்க, அதிகமா பாவம் செய்யறாங்க, எல்லா பாவமும் செஞ்சிடுறாங்க. செஞ்சுட்டு என்ன பண்றாங்க? கொஞ்சம் கூட அச்சத்தினால் இல்லாம, எந்த ஒரு அச்சமும் இல்லாம மன்னிப்பு அப்படின்ட்டு போயிடுறான். அவனுடைய மன்னிப்பு வந்து ஒருபோதும் மன்னிப்பாவே ஆகாது. எப்ப அப்படின்னு சொன்னா, அவன் அந்த பாவத்தை விட்டுருக்கணும், அந்த பாவத்தை தொடரக்கூடாதுன்னு அவன் வருந்தணும், குறைஞ்சபட்ச வருத்தமாவது இருக்கணும். அந்த எந்த வருத்தமும் இல்லாம, அந்த பாவத்திலிருந்து விட்டு விலகணுங்கிற ஆசையும் இல்லாம, அது சும்மா உப்புக்கு சப்பா மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, அந்த மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான்னு நல்லா சொல்றான்ல, அந்த லிஸ்ட்ல சேர்ந்துரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு போறான்ல, இவன் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாரு. உழைப்பும் இல்லை, முயற்சியும் இல்லை, ஆனா தீர்வை மட்டும் எதிர்பார்க்கறாங்கிறப்ப இது இறை ஆதரவு இல்லை. இறை ஆதரவுங்கிறது ரெண்டு பேருக்கு பயனளிக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தனை வேலை செய்ய வைக்குது, மறுமையில உனக்கு ரிசல்ட் கரெக்டா வரணும்னா இங்க வேலை பாரு, நன்மையை செய்யி, ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணு, இஸ்லாத்தை கரெக்டா வரையறைகளை ஃபாலோ பண்ணு, நன்மைகளை செய்யி, பாவங்கள் செய்யாத, இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா வரம்புகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி வாழு. அப்படி வாழ்ந்து நீ மரணத்தை தழுவும் போது, இப்படி எல்லாம் வாழ்ந்தா அல்லாஹ் இப்படி சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்றான்ல, அதை நம்பி காத்திரு. முழுமையா கொடுப்பானா இல்லையான்னு தெரியாது. ரசூல்லாவே என்ன பண்றாங்க? ரசூல்லாவை பார்த்து நீங்க தான் சொர்க்கவாசியாச்சே, ஏன் நைட்டு பகல்லாம் நின்று தொழுவுறீங்கன்றவனே உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாங்க. ரசூல்லா என்ன கேள்வி கேட்கறாங்க? ஒருத்தர் பார்த்து சொல்ற, நீங்க தான் சொர்க்கத்துக்குரியவராச்சே, உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்மு, நீங்க ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. உனக்கு தெளிவும், உனக்கு உறுதியா தெரியுமா அப்படின்னு ரசூல்லா கேட்கறாங்க. கேட்ட உடனே இது எந்த அடிப்படையில் ரசூல்லா கேட்கறாங்க? அல்லாவின் மீதான அச்சம். ஒருவேளை நான் இப்படிலாம் செய்யறேன், ஆனா அல்லாவுடைய கருணை இல்லாம நமக்கு அது கிடைக்காது. கருணை இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? அல்லாஹ் கருணையுடையவனாவும் இருக்கிறான், அதே சமயத்துல தண்டனை கொடுக்குறவனாவும் இருக்கிறான்ல. அவன் கோவக்காரன் தான், அவன் கோவத்தை கருணை மிஞ்சிருக்குதான், இருந்தாலும் அந்த கருணை இல்ல, நான் நிழலுடையவனா இருக்கணும்ல, அந்த கருணை என் பக்கம் திரும்பணும்ல அப்படின்னு ரசூல்லா நினைக்கிறதுக்கான காரணம், ரசூல்லா அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுறாங்க. அப்ப அதே அச்சம் இருக்கிற ஒருத்தன் மட்டும்தான் இதே வழிபாட்டை இது பண்ண முடியும். அலட்சியமா இருந்துகிட்டு இருக்க முடியாது. அந்த அச்சம் மேலோங்கிற காரணத்தினாலதான் அபூபக்கர் என்ன பண்றாருன்னா, அந்த பறவையா இருந்திருக்க கூடாதான்னு ஃபீல் பண்றாரு. உமர் ஒரு கல் எடுத்து, இந்த கல்லானா இருந்திருக்க கூடாதா, எங்க அம்மா என்ன பெக்காம இருந்திருக்க கூடாதாங்கிறாரு. ஒவ்வொரு சஹாபியும் அந்த உலகத்துக்கே வராம இருந்திருக்கலாமே, நான் எதுக்கு பிறந்திருக்கணும், நான் இந்த ஆடா இருந்திருக்க கூடாதா, மாடா இருந்திருக்க கூடாதா, எறும்பா இருந்திருக்க கூடாதா, பூச்சிகளா இருந்திருக்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை சொல்லி நான் இது ஒரு மரமா இருந்திருக்க கூடாதா, இப்படிலாம் வருத்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு சஹாபி கிட்ட இருந்து வந்த வார்த்தை இதுதான். ஏன்னா அவங்க செஞ்ச குறுகிய பாவத்துக்கே அவங்க எதை எதிர்பார்க்கறாங்க? தண்டனை கிடைச்சிருமோ, அல்ல இதை கொண்டு நம்ம மேல கோவப்பட்டுருவானோ. ஏன்னா எதுவுமே தெரியாம ஒருத்தன் செய்யற பாவத்துக்கு பெரிய மதிப்பு இல்லை, ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் பாவம் செஞ்சா அதுக்கு பெரிய தண்டனை இருக்கு. ஏன்னா இறைவனை இறை வைப்பாளர்கள் இருக்காங்களே, இவங்களை விட முனாஃபிக்குகளுக்கு தான் நரகத்துடைய அடித்தட்டுனாலே தெரியுதுல.
மேல் தட்டு இட்லி தட்டுல மேல இருக்குது எது? இட்லி. அதை விட்டுருங்க. ஆனா அடியில் இருக்கும்ல ஒரு இட்லி, அந்த தட்டுல தான் முனாஃபிக் இருப்பான், நயவஞ்சகன். நயவஞ்சகனா யாரு? முஸ்லிமா பிறந்து எல்லாம் தெரியும், ஆனா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படாம இறைவனை நிராகரிக்கக்கூடிய வேலையை, நயவஞ்சகத்தனத்தை உள்ள வந்து ஏத்திக்கிட்ட ஒருத்தன். அவனுடைய வேலையெல்லாம் இஸ்லாத்துக்கு மாறா இருக்கும், ஆனா அவன் பேரளவுல முஸ்லீமா தான் இருப்பான். இப்படிப்பட்ட ஒருத்தன். இன்னும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அதுதான். சொல்லில் இஸ்லாம் இருக்கு, செயல்ல இஸ்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த வாழ்க்கையை மாத்தாம அந்த சூழல் ஏற்படுமா? ஏற்படாது. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை பண்றோம், அந்த ஒர்க்குக்கான ரிசல்ட் இப்படி கிடைக்குங்கிறத நம்புறோம்ல, இதுதான் இறை ஆதரவு. இது யாருக்கு தேவைப்படும்னா, இப்படியே உருகிக்கிட்டே இருக்காங்களா, பாவம் கிடைச்சிடும் போது நரகத்துக்கு போயிடும் இப்படி பயந்த மக்கள். உதாரணத்துக்கு தாபித் பின் கைஸ்னு ஒரு சஹாபி. இவர் பேரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரான் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? முதல் குலா சட்டம் தெரியுதா? தெரியுமா? ஒருத்தர் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களே, பாக்குற ஆள்லயே கட்டையா இவர் தான் இருக்கிறாரு, எங்க பேசினாலும் இவரு பேச்சு மட்டும்தான் அதிகமா கேக்குது, இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி வேணாம்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார்? நான் கொடுத்த மகர் தோட்டத்தை திருப்பி தெரியாதோட தரேன்றுவாங்க, டைவர்ஸ் ஆயிடும். முதல் குலா அவர் தான் பண்ணது. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சம்பவத்துல அவர் பேரை கேள்விப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தா அவர் பிரம்மாண்டமான ஆளு. எப்படிப்பட்ட ஆளுனா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பேச்சாளர். அவர் ஒரு இடத்துல இப்போ ஒரு சபையில வந்து இஸ்லாத்தை பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருப்பார்ல, நல்லா அருமையா பேசுவார் அப்படின்னு, அந்த பேச்சாளரை ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை எழுப்பி விடுறாருன்னா அவர் தான் எழுப்பி விடுவாங்க. அவர் யாருன்னா அன்சாரி தோழர். அவரு முதல்ல இந்த முஸ்அப் பின் உமைருங்கிறவர் மக்காவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும்போது இவர்கிட்ட தான் பிரச்சாரம் பண்றாரு. இவரை யாராலையும் பேச்சில தோக்கடிக்கவே முடியாது. நாவன்மை உடையவர் அப்படின்னு தான் அவரை புகழுவாங்க எல்லாருமே. இவரை பேச்சில ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு சத்தியம் தான் முன்னாடி வச்ச உடனே இவர் தோத்து அதுக்கிட்ட சப்மிட் ஆகிறார். அப்படி ஆன ஒருத்தவர் இவர். இவருடைய குரல் எப்படின்னா கணீர்னு இருக்கும். அவர் பேச ஆரம்பிச்சோம்னா மக்கள் ஒன்று குளிப்பிடுவாங்க, அவர் பேச்சை கவனிப்பா கேட்பாங்க, யாரும் திரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவர். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வசனம் இறங்குது. என்னன்னா, இது பனுதமிம் கோத்திரத்துல இருந்து நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தலைவரா யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் ஓடுது. அப்ப உமர் ஒருத்தர் பேரை சொல்றாரு, அபுபக்கர் ஒருத்தர் பேரை சொல்றாரு. அப்ப அபுபக்கர் ஒருத்தர் பேரை சொன்ன பிறகு உமர் வேற ஒருத்தர் பேரை சொன்ன உடனே, எனக்கு மாத்தமா பேசணுங்கிறதுக்காண்டியே பேசுறீங்களான்னு 2 பேருக்கு இடையில கிளாஸ் வருது. 2 பெரிய சஹாபாக்கள், அவங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க. டிஸ்கஷனுக்கு வந்து ஆலோசனை கேட்டது ஒரு குத்தம், 2 பேருக்கும் சரியான சத்தம் எழும்புது. 2 பேரும் மாத்தி மாத்தி சவுண்டு போடுறாங்க. அப்ப வஹி இறங்குது, இறை தூதருக்கு முன்னாடி குரலை வசதி பேசாதீங்கன்னு. பேசுனீங்கன்னா உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நீங்க பாலாக்கிக்குவீங்கன்னு வசனம் இறங்கின உடனே அதுக்கப்புறம் யாரும் குரலை வசதி பேசல. அதுக்கப்புறமா பார்த்தா இவங்க 2 பேர்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப நாளா ஆளையே காணும். ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, தாவீத் எங்க போனாரு, தாவீத் பின் கைஸ் இருந்தாரு, அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வராரு, ரசூலுல்லாஹ் தொழுவு வைக்கிறாங்க, அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறாரு. தொழுது முடிச்சவொடனே இவர் கிளம்பி போயிடுறாரு. சபையிலே இருக்க மாட்டார், ரசூலுல்லாஹ் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் ஓடுறாருன்ற உடனே அவரை நீங்க என்னன்னு போய் கேளுங்கன்னு ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க ரசூலுல்லாஹ். அவர் போய் கேட்கிறாரு, ஏன் இப்படி பண்றீங்க, என்னாச்சு? ரசூலுல்லாஹ் உங்களை கேட்கறாங்கன்ற உடனே, என் மறுமை வாழ்க்கையை நான் பாலாக்கிக்கிட்டேன், எனக்கு வந்து நான் நரகத்துக்கு தான் போயிருவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னு கேட்டா, நான் இங்க சும்மா உங்கள்கிட்ட பேசுறது 2 வீட்டுக்கு கேட்கும், என் குரலே அப்படிதான், நான் ரசூலுல்லாஹ் முன்னாடி நான் குரல் வசதி பேசுற ஆளா போயிருவேன், நான் அவர்கிட்ட எப்படி நான் வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இந்த மாதிரி வருத்தப்படுறாருன்னு தகவலை சொன்ன உடனே, அவர் ஷஹீதாக வேண்டியவர், அவர் ஷஹீதுக்குரியவர், அவர் சொர்க்கத்துக்குரியவர்னு அவருக்கு நன்மாரையும் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கும் போது ரசூலுல்லாஹ் வராங்க. என்ன தாபீத் ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஏன் சோகமா இருக்கீங்க, என்ன கவலை உங்களுக்கு, எதனால இப்படி கவலையா இருக்கீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. கேட்டவுடனே அவர் சொல்றாரு, மறுமையை நான் பாலாக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற. என்ன மறுமையை என்னாச்சு அப்படின்ன உடனே, அல்லாஹ் வந்து கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டான்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எல்லாரும் என்னை புகழணும் அப்படின்னு நான் விரும்புறேன், எல்லாரும் என்ன பாராட்டணும்னு நான் விரும்புறேன், அந்த புகழும் பாராட்டுகளும் எனக்கு பிடிச்சிருக்கு. எதனால? அவர் ஒரு பேச்சாளராக இருக்கிறார். அவர் பேசும்போது அண்ணா அருமையா பேசுறாரு அப்பா அப்படி அந்த மாதிரி பேசும்போது எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த புகழ்ச்சி பிடிச்சிருக்கு, அவங்க பாராட்டுறது பிடிச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறனால நான் பெருமை விரும்பியா மாறிடுறேன். அப்ப நான் பெருமை விரும்பினா அப்ப நான் நரகத்துக்கு போயிடுவேனா, அப்ப நான் நரகத்துக்குரியவன் தானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல, அப்படிப்பட்டவன் இப்படி கவலைப்பட மாட்டான். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஷஹீதாவீங்க, நீங்க முஸ்லிமா வர்ணிப்பீங்க, நீங்க ஷஹீதாவீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 வாட்டி இவருக்கு முன்னறிவிப்பு நிகழ்ந்துருச்சு.
முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த முன்னறிவிப்பு எப்ப நிகழ்வுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த போலி நபியை பத்தி பேசணும்ல, சகீல் பின் ஹனீஃபை பத்தி பேசணும். இப்ப நியூ ட்ரெண்டு. அது முன்னாடி அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் மரணிச்ச உடனே முசைலமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தான். 3 நபிமார்கள் வந்தாங்க, போலி நபிமார்கள். ஒன்னு சஜான்னு ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அதுக்கப்புறம் முசைலமான்னு ஒருத்தன், இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ் கிட்ட எழுத்தாளராவோ என்னமோ இஸ்லாத்தை ஏத்திட்டு போனவர். அவர் தன்னை நபின்ட்டார். அவர் கூட திரும்ப வந்துட்டாரு. இந்த முசைலமாவும் சஜாவும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 2 நபி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நபியும் திருமணம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சேர்த்து வகையா இருக்கிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் டீம் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது அபூபக்கருடைய அந்த படைக்கு எதிராக, அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. அப்ப இதுக்கு எதிராக அபூபக்கர் படை அனுப்புறாங்க காலித் பின் வலீத் தலைமையில. அந்த படை போய் சண்டை போட போகும்போது இவங்களோட காலித் பின் படையில இருக்கக்கூடிய மக்கள்ல யாருன்னா நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தவங்க, அப்பதான் புதுசா வந்தவங்க. அவங்களுக்கு அந்த கட்டுக்கோப்பு, அமீருக்கு கட்டுப்படுறது இதெல்லாம் கிடையாது. எதிரிகள் எப்படி குட்டாம்போக்குல சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு குட்டாம்போக்குல சண்டை போடுறாங்க. அப்ப அதோடைய விளைவுனால என்ன ஆயிடுச்சுன்னா, காலித் பின் வலீதுடைய அந்த கூடாரம் இருக்குல்ல, அது வரைக்கும் எதிரி படை வர அளவுக்கு ஆயிடுச்சு. தோக்க போற நிலைமை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. எங்க பார்த்தாலும் தோல்வி இதா இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னே செம கடுப்பாயிருது. என்ன அப்படி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு? நம்ம ரசூலுல்லாஹ் எப்ப பத்ருல இருந்து அவர் எல்லா போரும் பார்த்திருக்காரு. அவர் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது குதிரைப்படையுடைய பிரதிநிதியாக, குதிரைப்படை தளபதியா அவர் வரவேற்கிறார். அவர் அகபாவுல என்ன உடன்படிக்கை பையத்தை செஞ்சாரோ அதே பையத்தை செஞ்சு அவர் உடன்படிக்கை கொடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவர் ஒரு முடிவெடுக்கிறார். மௌத்தா போன ஒரு உடல் பதப்படுத்தப்படுறதுக்கு சில ரசாயனங்களை பூசுவாங்க. அதாவது கொண்டு போகணும் இல்லை அங்கேயே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த போர் முடிகிற வரைக்கும் அந்த பாடியை உடனே அடக்கம் பண்ண முடியாதுல்ல. அதனால சில இதை பூசி அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பவுடர் மாதிரி வச்சிருக்காங்க, வாசனையா துர்நாற்றம் வராம இருக்கிறதுக்கு. அந்த பவுடர் எடுத்து தான் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாரு. உயிரோட தான் இருக்கிறாரு. அதை எடுத்து பூசிக்கிறாரு. கஃபன் துணி எடுத்து போத்திக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து கஃபனை போட்டு ரெடியா இருக்கிறாரு. ரெடியா வாள் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு என்ன பண்றாரு, ஒரு குரல் தான், உரத்த குரல் ஒண்ணு கேட்குது. எல்லா மக்களும் அப்படியே ஒண்ணு விடுறாங்க. என்ன பேசுறாருன்னா, ஓ முஸ்லிம்களே, நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நான் போரை சந்திச்சிருக்கேன். இப்படி ஒரு குருட்டாம்போக்கான போர் முறையை நான் பார்த்தது இல்லை. எதிரிகளுடைய விஷயத்தை நீங்க பின்பற்றாதீங்க. அல்லாஹ்வை நேசிங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுங்கன்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா ஸ்பீச் பண்ணிட்டு வாள் எடுத்துக்கிட்டு படைக்குள்ள போயிடுறாரு. அவர் போறதை பார்த்துட்டு அந்த அவருடைய ஸ்பீச்சோட எஃபெக்ட்ல ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போயிருது. அந்த கூட்டத்துடைய எஃபெக்ட் தான் முசைலமா கொல்லப்படுறான். வஹ்ஷியை அம்பெறிஞ்சு முசைலமா கொல்லப்படுற நிகழ்வு அப்பதான் நடக்குது. போர் வெற்றியும் காணுது. ஆனா இவர் உள்ள பூந்தவர் பல பேரை வெட்டி வீழ்த்துறாரு. அவரும் வெட்டப்படுறாரு. ரத்த வெள்ளத்துல அவரு ஷஹீதாகிறார். இந்த ஷஹீது இங்கதான் கிடைக்குது. ஆனா இவருடைய அந்த ஈமான் எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே அவர் சொர்க்கத்துக்குரியவர். ஆனாலும் இவருடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? மொதவாட்டியே நீங்க சொர்க்கத்துக்குரியவங்க, ஷஹீதுக்குரியவங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட திரும்ப என் குரல் வசத்தப்படுறதுனால நரகத்துக்கு போயிருக்கணும் இப்படின்னு பயந்துகிட்டே இருந்தார். அப்ப இந்த மாதிரியான பயம் சில பேருடைய உள்ளத்துல, இறையச்சம் யாருடைய உள்ளத்துல அதிகமா இருக்குமோ அவங்களுக்கு இறை ஆதரவு பயனளிக்கும். எப்படி பயனளிக்கும்? நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப பயம் அதிகமா போகும்போது அதை மிதப்படுத்துறதுக்கு. பயமே இல்லாம இருக்கும்போது அதே சமயத்துல ஒரு குறைஞ்சபட்ச பயம் இருக்கும்ல, மிடில் கிளாஸ் 2 கட்டான் நிலை. ஒண்ணுமே இல்லாதவன் அவன் டோட்டல் வேஸ்ட், அவன் இல்லை. ஆனா அந்த அறகுறை இருப்பான்ல, பயம் வரும் போகும். இந்த இது மாதிரிதான் ஒரு கோல்டுங்கிறது, மஞ்சளும் கோல்டு எப்படி சேமா இருக்கும். மஞ்சள் நிறம்ங்கிறது கோல்டுல அப்படியே இணைந்தது, அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அதே மஞ்சகாமாலைக்கு வர கோல்டுங்கிறது அது நோய், அது வரும் திரும்ப போகும். அப்ப அந்த மாதிரி போகக்கூடிய இது இருக்குல்ல, அப்படி ஒரு ஆளுக்கு இறை நம்பிக்கை, இறையச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவனை மிதப்படுத்துவதற்கும் இறை ஆதரவு தேவை. உனக்கு சொர்க்கம் வேணுமா, உலக ரீதியான லாபங்களே வேணுமா, உனக்கு எதெல்லாம் வேணும், நீ சரியத்தை ஃபாலோ பண்ணு, நீ இறைவனை நம்பு. இறைவனை எப்படி நம்பணும்? அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு, நம்ப வேண்டிய முறைப்படி நம்பு, சரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணு, என்னென்ன தப்பு செய்யக்கூடாது அதை செய்யாம சரியை மட்டும் செய்ய. இப்படி நீ ஃபாலோ பண்ணும்போது உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இந்த 2 விஷயம், ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ்ந்து மறுமையை அடைய போறான்னு சொன்னா அவனுடைய வாகனத்திற்கான 2 சக்கரங்களை போன்றது, இறையச்சமோ இறை ஆதரவும். இப்ப இந்த 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணி புக்ல எழுதுறாரு. யாரு? இமாம் கஸ்ஸாலி. அவர் யாருங்கிறதையும் ஒரு சிறு குறிப்பு சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சிடுறான். இமாம் கஸ்ஸாலி யாருன்னு பாத்தீங்கன்னா கிபி, அதாவது ஹிஜ்ரி 450 அந்த ஆண்டு வாக்குல வந்தவர். அவர் முஜதீத் அப்படின்னு சொல்றாங்க, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். அதாவது அந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயம் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையா பறந்து விரிஞ்சிருக்கும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவியல் தான். எந்த அறிவியல் திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் நீங்க பக்கமா புக் எழுதுறாலும் யதார்த்தத்தை பாத்தீங்கன்னா அறிவியலை தான் நீங்க
ஒரு விஷயம் சரியா தப்பான அளவுகோல் விடுறதுக்கு ஒரு உரைக்கல்லா பயன்படுத்துறீங்க. ஆனா அப்படி பயன்படுத்தக்கூடாது, குரானை தான் பயன்படுத்தணும். ஒரு விஷயம் தப்பா சரியான்னு நீங்க அளவிடணும்னா குரானை கொண்டு தான் அளவிடணும். ஆனா இன்னைக்கு உலகம் எதை வச்சு அளவிடுது? அறிவியலை வச்சு அளவிடுது. அறிவியல் சொல்லுதா ஒரு தப்பு சரிங்கிறதை யார் சொல்றது? அறிவியலை வச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லி நீங்க உலகம் பாக்குது. அதனாலதான் நம்ம திருக்குரான் கூறும் அறிவியல் சான்றுகள் பாத்தீங்களா, அன்னைக்கே குரான் அறிவியலை பத்தி பேசுது, அதனால இஸ்லாத்தை எதுக்குங்கன்னு தான் கூப்பிடுறோம். ஆனா இதே மாதிரி அன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு கொள்கை இருந்துச்சு, எது? பிலாசபி, அதாவது தத்துவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைய காலத்துல இந்த அரிஸ்டாட்டில் அவங்க இவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இருந்த காலகட்டம். அப்ப அவங்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க, புக்ல மேக்ஸ் புக் இதெல்லாம். அப்ப அதெல்லாம் எழுதும் போது அந்த கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறதுக்காண்டி அவன் சொல்ற எல்லாத்தையும் மக்கள் ஏத்துக்கிறாளா மாறிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சூழல் உருவாகணும் உடனே கடவுள்லாம் நம்மளே உருவாக்குனதுப்பா, அந்த கோட்பாடு வந்துருச்சு. சரி தப்புங்கிறதெல்லாம் மனுஷன் முடிவு பண்றது, எதுக்கு கடவுள்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மக்களை முறைப்படுத்துறதுக்காக முகமதுன்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்படியான கோட்பாடுகள்லாம் உருவாயிட்டு இருந்த காலகட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா தத்துவவியலை படிச்சுட்டு நிறைய பேர் அதை ஹராமன்றுவாங்க. சும்மா மொட்டையா அதை படிக்கக்கூடாது ஹராமன்றுவாங்க. திரைப்படம்ங்கிறத ஹராமன்றுவாங்க. கேமராவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஹராமன்றுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அதை வச்சு சரியானதை செய்யறது எப்படின்னு வழிகாட்டணும். அதை பண்ணாம மொத்தமா ஹராம்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த புறக்கணிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது மேலோங்க ஆரம்பிச்சிடும், தீமை மேலோங்கிறதுக்கு வழிவகுத்த மாதிரி ஆயிடும். அதே நிலை அன்னைக்கு ஏற்படுச்சு. தத்துவவியலை வந்து எல்லாரும் ஹராம்னு சொன்னாங்க. சில பேர் தத்துவவியலை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமா காவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு, தத்துவவியலை படிச்சு அதுக்கு மறுப்புரை எழுதுறாரு. எழுதினோன்னா அது பெரிய வேலை. அந்த வேலையை பார்த்ததுனால அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவரை வந்து மிகப்பெரிய முக்கிய பொறுப்புக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஊரே இவரை புகழுது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டவொன்னே என்ன பண்றாரு, அவருக்கு அந்த புகழ் பெருமை இதெல்லாம் பார்த்து பயப்படுறாரு. இதெல்லாம் வந்து தப்புன்னு இஸ்லாம் சொல்லுது, ஆனா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட குழந்தைங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் அந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பொருள் எல்லாத்தையும் வித்து அவங்களுக்கு எல்லாம் ஒப்படைக்க வேண்டியெல்லாம் ஒப்படைச்சிக்கிட்டு நேராக கிளம்புறாரு. கிளம்பி அவர் ஹஜ்ஜிக்கு போல, பாக்தாதுக்கு போறாரு. உமையாத் மஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இது ஜெருசலத்துலேயே எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, பாக்தாத் தான் நினைக்கிறேன். அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிவாசல்ல ஜன்னல் துடைக்கிற வேலைக்கு போயிட்டாரு. பெரிய அறிஞர், ஊரே புகழ்ந்துகிட்டு இருக்கு. ஜன்னல் துடைக்கிற வேலைக்கு போயிட்டு அவர் தான் மனசை பத்தியும் அல்லாஹ் என்ன சொல்றான், உள்ள எப்படி இருக்குது, உள்ளத்தின் விந்தைகள், உள்ள தூய்மைன்னு இப்படி பல டாபிக்ல ஒரு புக் எழுதுறாரு. 10 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போறாரு, மதீனாவுக்கு போறாரு, மக்காவுக்கு போறாரு. அவ்வளவு வருஷம் ஆய்வு செய்யறாரு. நிறைய பயணம் செஞ்சு ஒரு தொகுப்பா ஒரு புத்தகத்தை போடுறாரு. அதான் இஹ்யாவு உலுமித்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸான புக்கு. நீங்க அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அது உள்ளம்னா என்ன, உள்ளம் என்னென்னலாம் செய்யும், பாவம் மன்னிப்புடைய அவசியம் என்ன, தனிமையில எப்படி இருக்கணும், தனிமையுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோயினா என்ன, இது இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போட்டு அன்னைக்கு வந்து மனசை பத்தி ஒரு ஆளு பிரம்மாண்டமா பேசுனதுன்னா அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மறுப்பு யாரும் சொல்ல முடியாது. அதே கருத்து அப்படியே தான் இருக்கு. மனோதத்துவ அறிஞர்கள்னு எவன் எதெல்லாம் பேசுறானோ அதுதான் உசூல்களா இருக்கு. அதுல இருந்து எடுத்து பேசுற மாதிரி தான் அந்த கருத்துக்கள் பதிவாயிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட புத்தகங்கள் இல்லை. இன்னைக்கு யாரு மனசை பத்தி எழுதினாலும், அகத்தூய்மைன்னு எழுதினாலும், என்னென்னமோ புத்தகங்கள் எழுதினாலும் அந்த புத்தகங்களுடைய எல்லா சோர்ஸுமே இவர் எழுதின பேசிஸ்ல தான் வருது. அப்ப அதுல ஒரு 2 பார்ட்டா இருந்ததுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இறை ஆதரவும் இறையச்சமுங்கிற டாபிக். அதுல நிறைய உதாரணங்களை அவர் மேற்கோள் காட்டி சில வழிமுறைகளை சொல்றாரு. அப்ப அந்த டாபிக் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை, அவசியம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த நம்ம இன்ஷால்லா எடுத்து பேசியிருக்கிறோம். இது நமக்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்ப இறையச்சமும் இறை ஆதரவும் எப்படி தேடிக்கணுங்கிறதுல பேசிக் ஒண்ணுதான். இறையச்சம்ங்கிறது பயிற்சியின் மூலமாக வரது. தொழுகை கரெக்டா இருந்துச்சுன்னா இறையச்சம் வந்துடும். அந்தந்த விஷயங்கள் அமல்கள் சரியா இருந்துச்சுன்னா வந்துடும். பாவங்கள்ல இருந்து விலகி இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இறையச்சம் தொடர்ச்சியா ஒரு பாவத்துல இருந்து விலகி இருக்கும் போது அந்த பாவத்தை செய்யும் போது அச்சோ செஞ்சுட்டோமேன்னு ஒரு எண்ணம் ஏற்படுதுல, அதுதான் இறையச்சம். அது ஏற்பட்டுரும், தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும். எதற்காக தவிர்த்து கொள்கிறோம் அதுதான் மேட்ரு. ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கோம், எதுக்காண்டி செய்யாம இருக்கிறோம், அது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான், அதுதான் இறையச்சம். அது ஆட்டோமேட்டிக்கா உருவாயிரும். ஆரம்பத்துல அது ரொம்ப லோ லெவல்ல இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாகிக்கிட்டே வரும், அது அப்படியே உச்சத்துக்கு போயிடும். அதே மாதிரி இறை ஆதரவு அப்படிங்கிறதும் இப்படி போனா மட்டும்தான் சொர்க்கம். அதுக்கான ரூட் மேப் இதுதான். நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போனா உனக்கு நீ பயம் இல்லாம சொர்க்கத்தை அடையலாம். அவங்க கவலைப்படவும் மாட்டார்கள், துயரப்படவும் மாட்டார்கள் குர்ஆன் சொல்லுதுல, அந்த பேசிக் தான். அப்ப இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சோர்ஸா அது இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு குறிப்பா பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பாகிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. யுத்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா.